Hi students, welcome to Nidhi Academy. So, video பண்ண எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த எக்ஸாம்க்கான குவாலிஃபிகேஷனை பத்தின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த MBA-க்கான குவாலிஃபிகேஷன் இதுதான் இருக்கும் அப்படிங்கறத கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். கரெக்ட்டுங்களா? 2024 ஸ்டார்டிங்ல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் சொன்ன அகாடமி நம்ம தான். ஓகே, சோ அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம அப்பவே சொன்னப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணியே கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா சொன்னாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி அப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, சோ நம்ம அப்பயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம், நம்மளோட ஜாயின் பண்ணி படிச்சாங்க. கிட்டத்தட்ட இப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80%க்கு மேல கிட்டத்தட்ட 90% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துட்டோம், டெஸ்ட்டும் வச்சுட்டே இருக்கோம். ஸோ 90% ஆஃப் சிலபஸ் எல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க. காரணம் நம்மளை நம்புறதுனால தான். ஓகே, ஸோ கடைசியில நம்ம சொன்ன மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம சொன்னதை கேட்டு அப்பயே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தரா அந்த 90% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடல. இனிமேட்டுக்காக நம்ம சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம அகாடமியில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே ப்ராப்பரா கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணினா படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் திரும்ப கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம PDF-ஆவும் ப்ரொவைட் பண்றோம், புக்காவும் ப்ரொவைட் பண்றோம், சாஃப்ட் காப்பியாவும் ப்ரொவைட் பண்றோம், ஹார்ட் காப்பியாவும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு என்னன்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இதுதான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் தான் வரும் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு 7 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தோம். இதை வச்சே நாங்க சொன்னோம். இப்ப டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல்னா டைரக்டா BE படிச்சவங்களும் எலிஜிபிள் தான். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல்னா டைரக்டா BE படிச்சவங்க எலிஜிபிள் தான் நம்ம அப்ப சொன்னோம். சொன்னப்போ அவங்க சொன்னது கொடுத்துருக்கதே டிப்ளமோ தான், நீங்க என்ன சார் BE எலிஜிபிள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே நான் சொல்றேன். ஓகே, சேம் டைம் இந்த பாருங்க, must hold a valid driving license, so drive motorcycle with gear and light motor vehicle. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாரிக்கான லைசன்ஸ் வேணும், அதே மாதிரி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதெல்லாம் போன மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கொடுத்திருந்த குவாலிஃபிகேஷன். அதை தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்ப இதுதான் வரும் தான் நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. அப்ப நீங்க மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இந்த ரெண்டுத்துல டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, BE படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனா உங்கள்கிட்ட பைக் லைசன்ஸும் கார் லைசன்ஸும் மஸ்ட் வேணும். இதுதான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான குவாலிஃபிகேஷன். 2024 எக்ஸாம் வருங்கிறத நம்ம சொன்னோம். ஓகே, ஏன்னா ஜனவரியில TNPSC அனௌன்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா திரும்ப கொடுத்த அப்டேட்ல அந்த மோட்டார் இன்ஸ்பெக்டர் இல்ல. அப்பயும் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சார் வரும் நீங்க வரல அப்படின்னு. ஆனா சொன்னோம் நம்ம 2024 வரும், நம்பி படிங்க நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஓகே, சோ நம்ம சொன்ன மாதிரியே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, நம்ம சொன்ன குவாலிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஓகே, இப்ப திரும்ப கேட்பீங்க, என்ன சார் டிப்ளமோ தானே இருக்கு, BE எலிஜிபிளா அப்படின்னா இருக்கு, அதுலயே கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, இதை படிச்சு பாத்தீங்களா? இதுல இருக்கு பாருங்க. The post for which prescribed qualification is diploma in a particular subject, then a degree in the subject will be considered as a higher qualification. The candidates possessing degree in the subject are also eligible to apply. The candidates possessing degree in the subject are also eligible to apply, except for the post of assistant agriculture officer. இந்த போஸ்டுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் கிடையாது, மீதி எல்லா போஸ்ட்டுக்கும். அப்ப MBA-க்கு BE மெக்கானிக்கல் எலிஜிபிள், BE ஆட்டோமொபைல் எலிஜிபிள், டிப்ளமோ மெக்கானிக்கல் எலிஜிபிள், டிப்ளமோ ஆட்டோமொபைல் எலிஜிபிள். ஆனா உங்கள்ட்ட பைக் லைசன்ஸ், கியர் பைக் இருக்குல்ல, அதுக்கான லைசன்ஸ், காருக்கான லைசன்ஸ் இது இருந்ததுன்னா நீ கண்டிப்பா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் தான். இதான் நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருந்தோம். எக்ஸாம் வந்துரும் சொல்லிட்டே இருந்தா வந்துருச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நீங்க கரெக்டா அப்பதான் பாப்பீங்க. 3 மாசம் எக்ஸாமுக்கு இருக்கும், அப்போ உட்காந்து விழுந்து படிக்கணும். இந்த பக்கம் டெக்னிக்கல் 20 யூனிட் படிப்பீங்களா, இல்ல அந்த பக்கம் GS படிப்பீங்களா, மேக்ஸ் போட்டு பாப்பீங்களா, தமிழ் எலிஜிபிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இவ்வளவு சிச்சுவேஷன் இருக்கப்ப கொஞ்சம் சொல்றதை கேளுங்கயா, படிங்கயா அப்படின்னு நம்ம காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் யாருமே கேட்கல. ஓகே, ஆனா என்ன சொல்ல வேணா, இனிமேட்டுக்காவது கொஞ்சம் படிங்க. ஓகே, திரும்ப BE எலிஜிபிளா என்ன சார் அப்படிலாம் கேட்காம நம்ம சொல்ற நம்பி படிங்க, கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இதை கரெக்டா சொல்ல தெரிஞ்ச நமக்கு உங்களை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்க தெரியாதா?
ஓகே, ஸோ அதனால படிங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 97281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.